வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? எஸ், இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 11வது கிளாஸு. ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இமிடியேட்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்கக்கூடிய பேட்டர்னில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சந்த் பரிதை. ஓகேவா? ஸோ சந்த் பரிதை ஃபேமஸ் லிட்ரரி ஒர்க் டேஷ் மென்ஷன்ஸ் பிருத்திவிராஜ் சவுகான் லவ் ஸ்டோரி அண்ட் ஹீரோட்டிக் டீட்ஸ். அதாவது சந்த் பரிதையின் புகழ்பெற்ற இலக்கிய படைப்பான டேஷ் பிருத்திவிராஜ் சவுகானின் காதல் கதை மற்றும் வீர செயல்களை குறிப்பிடுகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சந்த் பரிதை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ஆத்தர். ஓகேவா? அவங்களோட எந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிருத்திவிராஜ் சவுகானுடைய காதல் கதை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீரம் எந்தெந்த மாதிரியான போர்லாம் புரிந்தார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தோட நேம் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ மார்த்தாண்டா. ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரேகேலி நட்டகா. ஓகே, நாடகம் சொல்லுவாங்க அதுதான். ஆனால் ஆப்ஷன் 3ல் வந்துன்னா பிருத்திவிராஜா ராசோ. ஓகே. ஆப்ஷன் 4ல் வந்து அபிதானா சிந்தாமணி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்த் பரிதையுடைய முக்கியமான ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பிருத்திவிராஜ் சவுகானை பற்றியான ஒரு ஒர்க் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க பிருத்திவிராஜ் ராசோ. ஓகேவா? ஸோ இது முக்கியமான ஒன்று. ஸோ அதிகமாக நிறையா ட்ரிப் வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸையும் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எஸ், சந்த் பரிதையுடைய முக்கியமான நூல் தான் பிருத்திவிராஜ் ராஜோ அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இது பிருத்திவிராஜ் சவுகானை பற்றிய ஒரு நூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகானுடைய லைஃப் ஸ்டோரின்னு கூட வந்து சொல்லுவோம். ஓகேவா? சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க பிருத்திவிராஜ் ராசோ தான் வந்து சரியான ஒரு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த பிருத்திவிராஜ் சவுகான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு முகமது கோரி இருக்கிறார்ல, முகமது கோரி அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தரைன் போட்டிருக்குல்ல, ஃபஸ்ட்டு தரைன். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். அதாவது 1191 ஃபஸ்ட்டு தரைன் போர் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது இவர் வின் பண்ணிடுவார். பிருத்திவிராஜ் சவுகான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார், முகமது கோரியும் தோற்றுருவார். அதே இது 1192 நடக்கக்கூடிய செகண்டு தரைன் போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் சவுகானை வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரி வின் பண்ணி கொன்றுவார். ஓகேவா? எஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு தரைன் போர் அண்ட் செகண்ட் தரைன் போர். ஃபஸ்ட்டு தரைன் போரில் யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இது பண்ணதுன்னு கேட்பாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரியும் பிருத்திவிராஜ் சவுகான் சொல்லுவோம். அதில் வெற்றி பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான். அதே இது 1892 நடக்கக்கூடிய செகண்ட் தரைன் போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அந்த போர். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகானை முகமது கோரி வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவார் அந்த போர்க்களத்திலே. அப்போ வின் பண்ணிடுவார் முகமது கோரி. ஓகேவா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் பிருத்திவிராஜ் சவுகானுடைய ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சந்த் பரிதை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகானுடைய அவைக்களத்தில் ஒரு புலவராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ எஸ்டாப்ளிஷ்டு த சாந்தி நிகேதன் அண்ட் த வென். ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா சாந்தி நிகேதனை நிறுவியது யார், எப்போது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் 1905. ஓகேவா? 1905 ரவீந்திரநாத் தாகூர் அப்படிமா சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து மகாத்மா காந்தி 1910. ஓகேவா? 1910 மகாத்மா காந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ரவீந்திரநாத் தாகூர் 1901 1901 ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து தேவேந்திரநாத் தாகூர் 1915 சொல்கிறாங்க. தேவேந்திரநாத் தாகூர் 1915 அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இதில் வந்துட்டு யார் சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார், அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கலாம். ஓகேவா? எஸ், அது வந்து சாந்தி நிகேதன் தொடங்கியது, அதாவது நிறுவியது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் ஓகே. ஓகேவா? ஆனால் இங்கே எப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வருஷம் தெரியணுமே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 1905 ரவீந்திரநாத் தாகூர் இருக்குது, அதேமாதிரி 1901 இருக்குது. ஓகேவா? அப்போ மற்றபடி மகாத்மா காந்தி கிடையாதுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, மகாத்மா காந்தி வரமாட்டார், அதே மாதிரி தேவேந்திரநாத் தாகூரும் வரமாட்டார். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போது எந்த வருஷங்கிறது தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? 1905 1901 அப்படிங்கிற மாதிரி. ஸோ சரியானது வந்து 1901 தான். ஓகேவா? புரியுங்கன்னு நினைக்கிறேன். 1905 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சூரத், அதாவது வங்க பிரிவினை நடக்கும். ஓகேவா? ஸோ பெங்கால் ஸ்பிளிட்டு தான் நடக்கும். அப்போ 1905 அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து வங்க பிரிவினை ஞாபகம் வச்சுக்கிறீங்க.
அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து 1901 தான் சாந்தி நிகேதனை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவார். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தான் சரியான ஒன்று. இப்போ தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் ரவீந்திரநாத் தாகூருடைய அண்ணன் தான். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் இயர் டிஜிட்டல் இந்தியா மிஷன் லான்ச். ஓகே, ஸோ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் இந்தியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம பார்க்கக்கூடிய நிறையா டெக்னாலஜிகளுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. அதாவது 4G டெக்னாலஜி வந்ததாக இருக்கட்டும், நம்ம இது ஆன்லைன் பரிவர்த்தனை இருக்குல்ல, அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகேவா? ஆஃப்லைனில் இருந்தது நிறைய விஷயங்கள் வந்து டிஜிட்டல் இந்தியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மாறினதுக்கு முக்கியமான ஒரு மிஷன் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா மிஷனை சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா மிஷன் வந்து எந்த வருஷத்தில் லான்ச் பண்ணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து 2017 2017 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2ல் வந்து 2015 2015, ஆப்ஷன் 3ல் வந்து 2014 2014, ஆப்ஷன் 4ல் வந்து 2016 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த டிஜிட்டல் இந்தியா மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷத்தில் லான்ச் பண்ணப்பட்டது? அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015. ஸோ 2015 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க 2015 தான் புரிஞ்சுக்கிறீங்க. டிஜிட்டல் இந்தியா மிஷனுங்கிறது எந்த வருஷம்னா 2015. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கிம் கொஸ்டின் வந்து எல்லா ஷிஃப்ட் கொஸ்டின்லையும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துக்க ஒரு 10 வீடியோஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 10 வீடியோஸ்லையும் ஒரு ஸ்கிம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ரிப்பீட்டடாக எல்லா ஷிஃப்ட்லையுமே மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்குது தெரியும் ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இங்கே ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறங்க. தெரியாதா இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாஸ் ஃபவுண்டட் பை மிராலினி சாராபாய் ஹூ வாஸ் பரதநாட்டியம் அண்ட் த கதக்களி டான்சர். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பரதநாட்டியம் மற்றும் கதக்களி நடன கலைஞரான மிராலினி சாராபாய் என்பவரால் நிறுவப்பட்ட பின்வரும் கல்வி நிறுவனம் எது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இதில் எது வர வாய்ப்பு இருக்குது? இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தா நாலந்தா நிருத்திய கலா மகா வித்யாலயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து நிருத்தியாஞ்சலி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல் வந்து ஸ்ரீ தியாகராஜா காலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ். அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து தர்பனா அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்களா? அப்போ இதில் வந்து எது வர வாய்ப்பு இருக்குது? இந்த மிராலினி சாராபாய் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டான்ஸ். ஓகேவா? அவங்க பரதநாட்டியமும் ஆடுவாங்க, கதக்களியும் ஆடக்கூடியவங்க. அதில் 2லேயும் புகழ்பெற்றதுனால உங்களுக்கு வந்து பத்மா அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த மிராலினி சாராபாய் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டியம் அண்ட் கதக்களியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணாங்க. ஓகேவா? அதுதான் என்ன நேமில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பனா அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, இதுதான் இதில் சரியான. ஓகேவா? ஸோ தர்பனா அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தர்பனா அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத யார் ஸ்டார்ட் பண்ணாங்க கூட அப்படியே மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. தர்பனா அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது மிராலினி சாராபாய் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ இது மிராலினி சாராபாய் என்ன மாதிரியான நடன கலைகளில் புகழ்பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ பரதநாட்டியம் அண்ட் கதக்களி டான்சர். ஓகேவா? ஸோ இந்த பரதநாட்டியம் அண்ட் கதக்களியில் 2லேயுமே புகழ்பெற்றவங்க தான் இந்த மிராலினி சாராபாய். பரதநாட்டியம்ங்கிறது தமிழ்நாட்டுடைய கிளாசிக்கல் டான்ஸு, கதக்களிங்கிறது கேரளாவுடைய கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேவா? ஸோ கேரளாவில் மோகினி ஆட்டம்ங்கிற இன்னொரு கிளாசிக்கல் டான்ஸும் இருக்கிறது. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹில்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் கட்ஸ். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பின்வரும் மலைகளில் எது கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து சேர்வராயன் ஹில்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து கேசி ஹில்ஸ். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஆனைமுடி ஹில்ஸ். அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து நாகா ஹில்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது இதில் இந்த ஈஸ்டர்ன் கட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா எது மிக உயரமான சிகரம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உயரமானதுன்னு கேட்கல, மலையில் எது கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்வராயன் ஹில்ஸ் தான் அப்புறம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேசி ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிசோரம் மேகலை அந்த டைப் அங்கே போயிடும். ஓகேவா? ஸோ அந்த சோட்டா நாகபுரி இருக்குல்ல அந்த பிளாட்ஸோவில் போயிடும். ஓகேவா? சோட்டா நாகபுரி பீடபூமிகள் அதில் போயிடும். ஓகேவா? அதே மாதிரி வந்து நாகா இந்த கேசி ஹில்ஸு, நாகா ஹில்ஸு, அப்புறம் இது இருக்குல்ல மணிப்பூர் அந்த மேகலாய ஹில்ஸ் அந்த இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடும். ஆனைமுடி ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ ஆனைமுடி வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரமான இதில் வந்து வரக்கூடியது. ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரமான
சிகரமாக வந்து ஆனைமடி ஹில்ஸ் சொல்லுவாங்க. இதில் ஈஸ்டர்ன் கேட்ஸில் வரக்கூடியதில் எது வரும்னா சேர்வராயன் ஹில்ஸ். இந்த சேர்வராயன் மலைகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக். ஓகேவா. ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் சேர்வராயன் மலை இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுக்கிறீங்க. சேர்வராயன் மலை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சுள்ள ஒரு மலையாக வந்து இருக்குது. ஓகேவா. காசி அண்ட் நாகா மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சோட்டா நாகபுரி அந்த மேகாலயா மிசோரம்லாம் இருக்குல்ல அந்த பக்கம் வரக்கூடியது. ஓகேவா. ஆனைமுடிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹூ எமாங் த ஃபாலோயிங் பிளேயர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு தி டேபிள் டென்னிஸ். ஓகேவா. பின்வரும் வீரர்களில் யார் டேபிள் டென்னிஸுடன் தொடர்புடையார் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போது இதில் டேபிள் டென்னிஸில் தொடர்புடைய யார் வருவா. ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்துடா பங்கஜ் சத்வானி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்துடா மணிகா பந்த்ரா. அண்ட் ஆப்ஷன் 3ல் கே ஸ்ரீகாந்த். அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் நார்வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து டேபிள் டென்னிஸ் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகா பந்த்ரா. ஓகேவா. ஸோ மணிகா பந்த்ரா அப்படிங்கிறவங்க முக்கியமான ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஓகேவா. ஸோ பங்கஜ் சத்வானி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர். ஓகேவா. ஸோ ஸ்னூக்கர் பிளேயர் தான் வந்து பங்கஜ் சத்வானின்னு சொல்லுவாங்க. ஸோ மணிகா பந்த்ராங்கிறவங்க முக்கியமான ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஓகேவா. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இந்த பிளேயரும் அதாவது ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்கக்கூடிய டைப்பில் 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ். ஸோ டேர்ம்ஸ் அப்படின்னா இப்போது கிரிக்கெட் இருக்குது அப்படின்னா அதில் பயன்படுத்தக்கூடிய டேர்ம்ஸ் இருக்குங்களா. ஓவர்னா என்ன, ஓகேவா, ஒயிட் பால்னா என்ன, அந்த மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி வந்து ரெண்டாவது டைப் வந்து இந்த மாதிரி அதாவது பிளேயர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள யார் இந்த பிளேயர் அப்படி மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா மேலே ஒரு நேமை கொடுத்துட்டு இந்த இதில் வந்து இவங்க எந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அதாவது எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பிளேயராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, 2 விதமாக கேட்டிருக்காங்க. அது தவிர்த்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரை வச்சுட்டு புக்ஸு டாப்பிக்கில் வரும். ஓகே, அவங்கள வச்சும் புக்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ அது தனியாக இருக்கும். இந்த 2 டைப்பு தான் அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்கக்கூடிய டைப்பில் வந்து வரக்கூடியது. ஓகேவா. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்து பங்கஜ் சத்வானி பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் இந்தியாவில் பொதுத்துறைக்கு உதாரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் டாடா அயன் ஸ்டீல் கம்பெனி. ஓகே, டாடா அயன் ஸ்டீல் கம்பெனி. அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து பஜாஜ் ஆட்டோ. ஓகே. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து டாபர். ஓகே. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஓகேவா. அப்போது இதில் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபர்ன்னு இருக்குல்ல ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ டாபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரைவேட். ஓகேவா. ஸோ பேஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டு அது. ஓகேவா. ஸோ அந்த டாபருங்கிறது வராது. ஓகேவா. ஸோ ப்ரைவேட் செக்டரு. ஓகேவா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு டாடா அயன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வராது. ஓகேவா. ஸோ பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஓகேவா. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ங்கிறது நமக்கு பெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, PHE பெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம் தான் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் சொல்லுவாங்க. ஸோ பெல்லுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பேன். இங்கே ஃபுல் ஃபார்மாக கொடுத்ததுனால நிறைய பேர்னால கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸும் செட் பண்ணுவாங்க. அப்போது பஜாஜ் ஆட்டோவும் வராது, அது ப்ரைவேட்டில் போயிடும். அதே மாதிரி டாடா அயன் ஸ்டீலும் வந்து ப்ரைவேட்டில். ஓகேவா. ஸோ இதில் பப்ளிக் பொதுத்துறைக்கு உதாரணமாக இருக்கக்கூடியது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெல்லு தான் அப்புறம் வரும். ஓகே. ஸோ பெல்லுடைய ஃபுல் ஃபார்ம் தான் இது. ஓகேவா. ஸோ சில டைமில் பெல்லோட ஃபுல் ஃபார்ம் இந்த மாதிரி நிறுவனங்களோட ஃபுல் ஃபார்மும் கேட்டிருக்காங்க. இந்த சாயில். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து NLC நெய்வேலி லிக்னைட் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அந்த மாதிரி வெறுமனே NLCன்னு கொடுத்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இப்போ பெல்லுன்னு சொன்னல இதோடைய ஃபுல் ஃபார்ம் இதுதான், இதை தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஏற்கனவே NLC கேட்டிருந்துருக்காங்க. ஓகேவா. ஸோ NLCங்கிறது நெய்வேலி லிக்னைட் ஃபேக்ட்ரி. ஓகேவா. தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புத்தாதேவ் தேஷ்குப்தா. ஓகேவா. இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. என்ன கேட்குறாங்கன்னா புத்தாதேவ் தேஷ்குப்தா பின்வரும் இசைக்கருவி எதை வாசிப்பது பிரபலமானவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1ல் சராங்கி, ஆப்ஷன் 2ல் சரோட், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து பன்சூரி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து மிருதங்கம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு புத்தாதேவ் தேஷ்குப்தா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல மிகவும் புகழ்பெற்றவர் அப்படின்னா சரோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆப்ஷன் 2ல் இருக்குதான். ஓகே. ஸோ சரோட் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்பவும் புகழ்பெற்றவர் தான் புத்தாதேவ் தேஷ்குப்தா. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் உள்ள சரோத். ஓகே. எஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இங்கே சராங்கின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, சராங்கிங்கிறது நம்ம சவுத் இந்தியா சைடில் வந்து பார்த்தா நாதஸ்வரம் சொல்லுவாங்களே, அதனுடைய இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடியது சராங்கின்னு சொல்லப்படக்கூடியது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். சரோட்டில் புத்தாது தேஷ்குப்தா அப்படிங்கிறவங்க, இந்த தேஷ்குப்தா அப்படிங்கிற நேமில் பேக்கில் வரவங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து அது வந்து சரோட் யூஸ் பண்ணுறவங்களா தான் வந்து இருப்பாங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் வாஸ் ப்ரோ கபடி லீக் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா? ஓகே, ஸோ இன்னொரும் எந்த ஆண்டுகளில் இந்தியாவில் ப்ரோ கபடி லீக் நிறுவப்பட்டது? ஓகே, நமக்கு எப்படி இப்போ ஐபிஎல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அது வந்து கிரிக்கெட்டில் ரிலேட் ஆனது. ஸோ கிரிக்கெட்டில் இந்த ஐபிஎல்ங்கிறது முக்கியமான ஒன்று. அந்த ஐபிஎல் வந்து 2008ஆம் ஆண்டு வந்து தன்னுடைய முதல் சீசன் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ 2008 ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இதேமே ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட டைப்ல இருந்தால் தான் இந்த ஒரு கொஸ்டின்ஸுமே வந்திருக்கு. அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது எப்போ நிறுவப்பட்டதுன்னு. ப்ரோ கபடி லீக் இது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கபடி மேட்ச் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து ஒவ்வொரு நேமில் வந்து டீம் கிரியேட் பண்ணி இதை வந்து நடத்துவாங்க. ஓகே, எஸ், முக்கியமான மாநிலங்களில் உள்ளது. அப்படிப்பட்ட இந்த ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது வந்து எந்த ஆண்டுகள் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 2016, 2015, 2014, 2013 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதில் இந்த ப்ரோ கபடி லீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2014ஆம் ஆண்டு வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ 2014ஆம் ஆண்டு. அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம ஐபிஎல் பார்த்தோம். ஐபிஎல்ங்கிறது 2008 ஆரம்பிச்சப்பட்டது. ஐபிஎல்ங்கிறது இந்தியன் பிரீமியம் லீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது வந்து கிரிக்கெட்டுக்கானது. அதே இந்த ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது வந்து கபடிக்கான லீக் போட்டிகளை வந்து நடத்தக்கூடியது. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும். அது என்னென்னா ஐஎஸ்எல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஐஎஸ்எல் அப்படின்னா இந்தியன் சூப்பர் லீக்னு சொல்லப்படக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் இருக்குல்ல, ஃபுட்பால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளதான் இந்த ஐஎஸ்எல்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியன் சூப்பர் லீக் அப்படிங்கிறது ஃபுட்பால். இது 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதே இது 2014ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கபடிக்கான ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஐபிஎல்ங்கிற கிரிக்கெட்டுக்கான இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது 2008 வந்து தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது நோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி கூட வச்சுக்கிறேங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பார்க்கும்பொழுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அக்கார்டிங் டு Census of India 2011, what is the gap between male and female literary rate in India? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களின் கல்வி அறிவு விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 21.59%, 21.59%. ஆப்ஷன் 2ல் வந்து 24.84%, 24.84%. ஆப்ஷன் 3ல் வந்து 16.68%, 16.68%. ஆப்ஷன் 4ல் வந்து 18.30%, ஓகே, 18.30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன மக்கள் தொகை வச்சு கணக்கு கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஜாகிரபிலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. பாப்புலேஷன் டாப்பிக்லேருந்து சென்செக்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 வச்சு, ஏன்னா லாஸ்ட்டாக நடைபெற்றது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அதில் உள்ள ரெக்கார்டை வச்சு தான் நம்ம கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறதுல இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கல்வி அறிவு விகிதம் இருக்குல்ல, அதற்குடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது எவ்வளோ சதவீதம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படி மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.68% தான். ஓகேவா? ஸோ 16.68% தான் வந்து கேப் இருக்குது. ஓகேவா? எஸ். இதில் வந்து ஆண்கள் தான் வந்து அதிகமாக படிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய சதவீதம் வந்து 84 கிட்ட வந்து இருக்கும். பெண்கள் வந்து 65.84% வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிக அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி வந்தால் மேல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக படிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதிக சதவீதம். ஃபீமேல் வந்து கம்மியான பெர்சன்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இன் விச் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் குட்ஸ் யூஸ்டு அஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்? அதாவது பரிமாற்ற ஊடகமாக எந்த வகையான பரிமாற்றத்தில் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச், பண்டமாற்று பரிமாற்றம். ஆப்ஷன் 2ல் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச், நாணய பரிமாற்றம். அண்ட் ஆப்ஷன் 3 வந்து கிரெடிட் எக்ஸ்சேஞ்ச், கடன் பரிமாற்றம். அண்ட் ஆப்ஷன் 4 வந்து ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச், ஆன்லைன் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து சரியானது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்டமாற்று முறை. அதாவது அந்த பழங்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு நெல் விளைவிக்கிறீங்க அப்படின்னா நெல்லை அதிகமாக வச்சுருப்பீங்க. உங்களுக்கு தேவையான மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் பொருள் தேவைப்படுது.
இப்போ நெல்லை மட்டும் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. அதுக்கு தேவையான மற்ற பொருள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருள் வச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட இவங்க நெல்லை கொடுத்துட்டு அவங்கள்ட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இவங்களுக்கு தேவையான பொருளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா பணம் மாதிரி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது அதை தான் சொல்கிறாங்க, பணம் பரிமாற்ற ஊடகமாக எந்த வகையான பரிமாற்றத்தில் பொருட்கள். இங்கே நான் சொன்னேன்னா நெல்லுங்கிறத கொடுத்து அவங்க வேறு ஏதோ பொருள், இப்போ நெல்லுக்கு இங்கே நெல் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே உப்பு வாங்கியிருப்பாங்கன்னே வச்சுங்களேன். நெல்லை கொடுத்து உப்பு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அப்போது 2 இடத்துலையும் பொருள் இருக்குது. அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய போது பொருளாக தானே இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று பரிமாற்றம் சொல்லப்படக்கூடியது. இது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் சொல்லப்படக்கூடியது. இதுதான் வந்து இதில் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் அதாவது பரிமாற்றம் நடக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பதிலாக பொருளை வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பண்டமாற்று பரிமாற்றம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்துன்னா பழங்காலத்தில் இருந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நாணய பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இது ஆன்லைனில் நடக்குது அப்படின்னா ஆன்லைன்லேயே பணம் அனுப்பி பொருட்களை வாங்கக்கூடிய முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுகளுக்கான வித்தியாசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் ஜிங்க் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட். ஓகேவா? துத்தநாகம் மற்றும் சல்ஃபூரிக் அமிலம் வினைபுரியும் போது தயாரிப்பு வடிவம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா துத்தநாகத்தையும் சல்ஃபூரிக் ஆசிட்டையும் வந்து ஆட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஃபைனல் வடிவமாக என்ன கிடைக்கும் அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து ஜிங்க் ஆக்சைடுன்னு சொல்லப்படக்கூடிய துத்தநாக ஆக்சைடு, அண்ட் ஆப்ஷன் 2 வந்து ஜிங்க் சல்ஃபைடு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 வந்து ஜிங்க் சல்ஃபேட்டு. ஓகேவா? இங்கே சல்ஃபைடுக்கும் சல்ஃபேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் படிக்கும் பொழுதும் சரி ஜஸ்ட் ரீட் பண்ணும் பொழுதும் சரி ஜிங்க் சல்ஃபைடையும் ஜிங்க் சல்ஃபைடையும் வந்து ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி அப்படி தான் வந்து படித்து வச்சுக்கிறாங்க. டக்குன்னு கொஸ்டின்ஸ் கேட்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் சல்ஃபைடுங்கிறது வேறு சல்ஃபேட்டுங்கிறது வேறு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4 வந்து ஜிங்க் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். துத்தநாக ஹைட்ராக்சைடுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா துத்தநாகமும் சல்ஃபூரிக் ஆசிட்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் ஹேட். ஓகே? சல்ஃபேட்னு இருக்குல்ல, இதுதான் அப்புறம் வரும். அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க துத்தநாக சல்ஃபேட் அப்படிங்கிறது தான். துத்தநாகம் மற்றும் சல்ஃபூரிக் அமிலம் வினைபுரிந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா துத்தநாக சல்ஃபேட் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி த மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் வித் த பீரியட் பெர்மிஷன்ஸ் ஆஃப் டேஷ் அப்படிங்கிறான். அதாவது மாநிலத்தின் சட்டப்பேரவையில் டேஷின் முன் அனுமதியுடன் பண மசோதாவை அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே மாநிலத்தில் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ அவசரப்படக்கூடாது. இங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு முக்கியம். இங்கே ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆடிட்டர் ஜென்ரல். ஆப்ஷன் 2ல் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து கவர்னர். ஓகே? ஆளுநர் சொல்லுவோம்ல. ஆப்ஷன் 4ல் வந்து சிஏஜி. ஓகேவா? ஜென்ரல் அட்டர்னி ஜென்ரல் சொல்லுவாங்களா அவங்க தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மாநில சட்டப்பேரவை அப்படிங்கிறப்போ இது வந்து ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பண மசோதாவை யார் முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தணும். இது வந்து இன்னொரு விஷயமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பில்லு வந்து பார்த்திங்கன்னா பண மசோதாவா இல்லை வெறும் நார்மல் பில்லா வெறும் மசோதாவா அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்க இவங்கள தான் இருப்பாங்க. அப்போது பண மசோதாங்கிறதப்போ வந்து பார்த்திங்கன்னா அது யார் முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா கவர்னருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிடணும். ஏன்னா இது மாநிலத்தில். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் அதாவது பார்லிமெண்ட்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட் அப்படின்னா பார்லமெண்ட்டும். ஓகே? ஸோ பார்லிமெண்ட்டில் பண்ணும்பொழுது வந்து அங்கே யார் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பொதுவான ஆளாக இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் தான் இருப்பார். ஓகே? ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து பண மசோதா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து ஒப்புதல் அளிப்பார். ஓகேவா? அதே இது ஸ்டேட் அப்படிங்கிறப்போ மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஆளுநராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா மணி பில்லுக்கு வந்து ஒப்புதல் அளிப்பார். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எல்லா மசோதாவுக்குமே அதாவது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கவர்னர் தான் கொடுப்பாரு. ஆனால் முக்கியமாக பண மசோதாங்கிறப்போ அவரோட ஒப்புதல் இல்லாமல் எந்த இதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் முக்கியமான. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே? ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பற்றியோ வேறு எதுவும் எக்ஸாம் ரிலேட்டடான அது கிளாஸஸ் பற்றியான சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கொஸ்டின்ஸை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.